வெல்கம் பேக் டு ஷிவன்யூ ஃபேஷன் லைஃப். நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பஃப் ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸ்லீவோட ஹைட்டு 6.5 இன்ச்சு எடுத்துருக்கேன். ஆம்ஹோலோட அளவு 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு 7.5 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தை தான் நம்ம கட் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் கிளாத்தையும் நான் எடுத்துருக்கேன். 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். மடித்து போட்டுட்டு ப்ளவுஸ் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தையும் மேலே வச்சு அது அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் எக்ஸ்ட்ரா நேர் பீஸாக இருக்கணும். எனக்கு இந்த அளவுக்கு போதும் 3 இன்ச்சு போதுங்கிறனால 3 இன்ச்சுக்கு மட்டும் நான் கிளாத் விட்டுருக்கேன். இது 3 இன்ச்சு இருக்குது. இது நேர் பீஸாகவே இருக்கணும். நேராகவே கட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு வச்சு அந்த இதை மார்க் பண்ணிவிட்டு அங்கே கட் பண்ணிக்கிறேன். மேல் பக்கமும் அதுமாரி கட் பண்ணிக்கிறேன். கீழ் பக்கமும் அதே போல் கட் பண்ணிக்கிறேன். 2 பக்கமுமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஸ்ப்ரில் வச்சுக்கிட்டே வரணும். மடித்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா அப்படியே மடித்து நம்ம தைச்சிக்கிட்டே வரணும். பஃப்பாக தெரியணும், நல்லா பஃப்பாக இருக்கணும் ஸ்லீவு அப்படின்னா நம்ம இன்னும் கிளாத்தை விட்டு இன்னும் குட்டி குட்டியாக அந்த இதை ஃப்ளீட்ஸ் வைக்கிறதே நம்ம குட்டி குட்டியாக ஒன்று வச்சுக்கிட்டே போனோம்னா நல்லா பஃப்பாக தெரியும். நான் அந்தளவுக்கு வைக்கல, எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதுங்கிறனால சின்னதாக பஃப்பாக தெரிஞ்சால் போதுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன். பஃப்லேயே நிறையா மெத்தட் இருக்குது. இது ஒரு மெத்தடு. அங்கே கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது வரைக்கும் நான் தைச்சிட்டே வந்துட்டேன். இப்போ இந்த சைடு நம்ம தைச்சிட்டு வந்தோம். இப்போ இந்த பக்கம் போகும்போது இந்த போனது இந்த இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதே போல் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக எடுத்துக்கிட்டு தைச்சிக்கிட்டே வரோம். ஃபுல்லும் தைச்சிட்டோம். பஃப் இருக்குது பாருங்கள், கொஞ்சமாக இருக்குது. இப்போ நான் லைனிங் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அந்த லைனிங் கிளாத்து கீழே பக்கத்துலேயும் சென்ட்ரு எதுவும் தெரியுங்கிறதுக்காக அங்கேயும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கரெக்டாக மிடில் வச்சுக்கிறேன். இதுலேயும் மிடில் பாயிண்டில் கரெக்டாக வச்சுட்டு நான் அப்படியே தைச்சிட்டே வரேன். நம்ம ஸ்ப்ரில் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல எதுவும் மடங்கி இருக்கான்னு உள்ளே பார்த்துட்டு கையால் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இப்போ பாட்டம் சைடு தைச்சாச்சு. இப்போ திருப்பிட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போட்டுகிட்டே வரேன். இப்போ மடிச்சுட்டு அடிப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை மேல் பக்கமாக ப்ளவுஸ் கிளாத் மேலே ஒரு தையல் போட்டுகிட்டே வர முடியும். இப்போ அதை சுற்றிலும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். அந்த ஸ்பிரில் எதுவும் மடங்கி இல்லாமல் அங்கே ஒரு இடத்துல சுருக்கிடாமல் கையால் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். எக்ஸ்ட்ரா பீஸையும் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் பாட்டம் சைடு லேஸ் வச்சு நான் அப்படியே தைச்சிட்டே வரேன். தைச்சி முடிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு பஃப் ஸ்லீவ் டிசைனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.